இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம், பிரணவ மந்திரத்தை வந்து எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம். ஏன்னா இந்த இம் முடிஞ்சோன்னு நம்ம ஆத்ம நிலைக்கு போறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கின்றது. அதனால இந்த ஓம் வந்து இந்த ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதும் என 3 தடவை ஓம் சொல்லுவோம். பிறகு ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மனே நமக, ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. நீ வந்து இப்போ கிருஷ்ணராயத்தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்பினேன்னா அதுவும் பரவாயில்ல. பரபிரம்மர் அவரு. சாதாரண பிரம்மா இல்ல. பரபிரம்ம. பரபிரம்மனே நமக. ஒரு ஒரு ஆச்சாரியம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அது. நீ பகவத்கீதை படிக்கிற ஒவ்வொரு எழுத்துலையும் கிருஷ்ணரை பார்க்கலாம். கிருஷ்ணர்னா குழல் ஊதும் கிருஷ்ணன் மட்டும் இல்லை. பரமாத்மாவும் பார்க்கலாம். எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம். அப்போ எங்கும் நிறைந்த பரபிரம்ம, அதான் பரபிரம்மனே நமகங்கிறது. அந்த மாதிரி அவர் எடுத்தாரோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா அது அவர் சொல்லி சொல்லி பழக்கம். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படியே எனக்கும் அது பதிஞ்சிருச்சு. அதே என்னுடைய என்கிட்ட படித்தவங்ககிட்ட அதே நான் கொண்டாந்துட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க, அது என்ன கிருஷ்ண பரபிரம்மனே நமகன்னு சொல்றீங்கன்னு ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. இல்ல எனக்கு வந்து அது தானா கிடைச்ச ஒரு மந்திரம், இல்லாட்டி ஒரு உபதேச மந்திரம்னு கூட நான் சொல்லிடுவேன். அது ஒருத்தர் கொடுத்த மந்திரத்தை ஆ ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ராமானுஜ சுவாமிகள் என்ன செஞ்சாரு? ஆ அதாவது எனக்கு பகவான் கிட்ட இருந்து ஒரு திருமந்திரம் வேணும்னு அவரு 18 தடவை திருக்கோஷ்டியூர் போறாரு. திருக்கோஷ்டியூர் இருக்கின்ற சுவாமிகள் கிட்ட தீட்சை வாங்கணும். அவர்கிட்ட இருந்து நல்ல மந்திரம் வாங்கிக்கணும்னு 18 தடவை எங்கேருந்து அவர் நடந்திருக்காரு? ஸ்ரீரங்கத்துல இருந்து. என்ன அவரு 18 தடவை திருக்கோஷ்டியூர் வரைக்கும் நடந்து அந்த காலத்துல அவ்வளவுதான் செய்ய முடியும். அவரு 125 ஆண்டுகள் வாழ்ந்தவரு. என்ன அவரு வாழ்றதுக்கு முன்னாடி அவரு அதாவது அந்த வாழ முடியறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த மந்திரம் எடுத்துக்கணும்னு சொல்லி எப்படியெல்லாம் அவரு நடந்து போய் பார்க்குறாரு. கடைசியில அவர் சொல்றாரு, நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு 18ஆம் தடவை போகும்போது நான் சொல்றேன். யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டேன்னா நீ நரகம் போயிடுவ. ஆனா இந்த மந்திரத்தினாலே நம்ம எங்க அடையலாம்? வைகுண்டத்தை அடையலாம் என்றதை அவர் சொல்றாரு. அவருக்கு ரொம்ப திருப்தியா போச்சு. அட பரவாயில்லையே, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சு போச்சே ஏன்னு ரொம்ப சந்தோஷமா போகும்போது எல்லாரையும் கும்பிட்டுக்கிறாரு. அந்த திருக்கோஷ்டியில ஒரு கோபுரம் மேல ஏற முடியும். நம்ம எல்லாரும் ஏறலாம். நான் 3 தடவை ஏறி பார்த்திருக்கேன். அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எல்லாரையும் வரவழைச்சிட்டு எல்லாரும் வாங்கோ வாங்கோ வாங்கன்னு கூப்பிட்டுட்டு என்ன ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய அப்படி வந்து 3 தடவை உச்சரிக்கிறாரு. இதுதான் திருமந்திரம். இந்த திருமந்திரம் வந்து என்ன இது நான் யாருக்கும் சொல்லக்கூடாது இல்ல சொன்னேன். இவர் வந்து ஊர் கூட்டி சொல்றாரு என்ன சொல்லி என்ன சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்கும் போது அந்த ஆச்சாரியருக்கே மனசு வரலையா. ஏன்னா இவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே வைகுண்டம் அடையணும். தனக்கு வந்து தலை வெடிச்சு நம்ம நரகம் போனா கூட பரவாயில்ல. ஆனா மக்கள் நிறைய பேர் அதனால பயனடையணும்னு நினைச்சாரு இல்லையா. ராமானுஜரை பத்தி சொல்ல போனா நிறைய பேசலாம். ஏன்னா எல்லாரையுமே நன்மை நிறைய நன்மை கொடுக்கணும். நான் நேத்து கூட சொன்னேன், மேக்சிமம் பீப்புள் ஹாப்பினஸ் தான் நமக்கு ஆசை. அதுல ஆசை இருக்கணும். எனக்கு மட்டும் ஹாப்பினஸ் வேணும், நான் சௌகரியமா இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப கீழ்நிலைக்கு தான் நம்மளும் போயிடுவோம். நமக்கும் நன்மை கிடைக்காது, மற்றவங்களுக்கும் இன்பம் கிடைக்காது. அதனால அது ஒரு பிராட் மைண்டட் சொல்லுவாங்க, பரந்த மனப்பான்மை. இந்த பரந்த மனப்பான்மை ரியலா பார்க்கணும்னா சில என்ன ஞானிகள் கிட்ட தான், ஞானிகள் தான் கொஞ்சம் பேர் தானே, அந்த ஞானிகள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ராமானுஜர் அது எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாரும் ஏத்துக்கினவர் ராமானுஜர். விசேஷ அத்வைதம் என்று கூட சொல்லலாம். அத்வைதம் அவரு இல்ல அத்வைதவாதி கிடையாது சொல்லுவாங்க. அத்வைதம் என்கிறது பகவானும் நானும் ஒன்று என்ன நினைக்குதான் துவைதனா இரண்டும் வேறு வேறு. அத்வைதாமிருத வர்ஷினீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பா துவாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். பாருங்க இந்த தியான ஸ்லோகத்திலே என்ன சொல்றாரு? அத்வைத்த அமிர்த வர்ஷினியை சொல்றாரு. அது வந்து அமிர்தம், அழியாமை, அதாவது
என்ன சொல்றது, மிருத்த என்ன இறப்பு, மிருத்த என்ன இறப்பு இன்மை. இந்த இறப்பின்மை கிடைக்கணும்னா நீ 18 அத்தியாயங்கள் கொண்ட அந்த பகவத்கீதை படி. அம்ப என்ன என்ன தாய், ஒரு நம்ம இந்த பகவத்கீதை தாயானவள் இந்த பவத்வேஷினம், இந்த சம்சார சாகத்திலே மாட்டின்னு ஒரு சைக்கிள் மாதிரி இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு. நான் இறந்தா தானே பிறப்பு வரும், நீ இறக்க கூடாது. பகவானோட ஒன்னா சேர்ந்துட்டேன்னா பிறப்பு இருக்க போறது இல்ல. அதைத்தான் எல்லா ஞானிகளும் நாடி இருக்காங்க. அதான் தீவிர ஆசை எதுல இருக்கணும்னா மோட்சத்துக்கு தான் இருக்கணுமா. தீவிரமா இருக்கலாம், மற்றதுல எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கணும். ஆசைகள் நல்ல ஆசைகள் இருந்தா கூட தீவிரமா இருக்கிறதுல எதுனா மோட்சத்துக்கு தான் தீவிர ஆசைகள் இருக்கலாம் என்ற மாதிரி இந்த இதுக்காக ஒரு ஆதி சங்கராச்சாரியா மோட்சத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா ஒருத்தர் நல்லதை படிக்கிறான்னா அவருக்கு அந்த படிக்கிற அதிகாரம் வேணும்னா என்ன வேணும், விவேகம் இருக்கணும், நல்ல புத்தியோட உட்காரணும், அமைதியாக ஒரு பணிவோட. அதுதான் விவேக. பிறகு வைராக்கியம், இதை படிச்சுதான் தீருவேன் என்ன ஒரு வைராக்கியம் இருக்கணும். அப்புறம் என்ன ஏதாவது ஷட்க சம்பத்தின்னு சொல்லுவாங்க. ஷட்க சம்பத்தின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் ஒன்னாவே நினைக்கிற சகிப்புத்தன்மை இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ரம தம அதுதான் சமாதி. சம ஆதினா சம என்ன மைண்ட் கண்ட்ரோல். மைண்ட் கண்ட்ரோல்னா மனதை நான் அடக்கணும். மன அடக்கத்துடன் கூடிய 6 சம்பத்துக்கள். எது சம்பத்துன்னு சொல்றாருன்னு பார்த்தா மன அடக்கம் ஒரு சம்பத்துன்னு சொல்றாரு. அதுதான் முக்கியமானது. தம என்ன இந்திரியங்களின் அடக்கம். திதிட்சன சகிப்பு தன்மை. அதெல்லாம் பகவத்கீதையிலயும் வருது. 2வது அத்தியாயத்திலேயே என்ன தாம்ஸ்ன்னு சொல்வாரு. அதை தான் என்று நான் மாத்தணும்னு சொல்ல மீனிங் பார்க்கும்போது இவைகள் தான் என்ன எல்லாத்தையும் சம துக்க சுக தீரம் சோமிருத்தத்வாய கல்பத்தே என்னெல்லாம் சொல்றாரு. அதுதான் அமிர்தம் என்ன சொல்றாரு. துக்கம் வந்த உடனே எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு ஓஞ்சு போயிடக்கூடாது. இல்லையா, அந்த நாள் தான் நிறைய காயங்கள் பட்டாதான் பெரிய வீரன் எல்லாம் அப்போ எல்லாம் சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது பயன்படுத்திக்கணும். அதனால்தான் பகவான் உத்தம புருஷர். நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். அக்ஷர புருஷன் சொல்றது இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கலாம், ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சாரதா அம்மையா, இவங்கெல்லாம் அழியாதவர்கள். இவங்க பேர் சொன்னாலே நமக்கு ஒரு பக்தியே வந்துடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் துவைதத்திலே இருந்திருக்காரு, அத்வைத்திலே இருக்கிறாரு. அந்த மாதிரி விவேகானந்தர் அவருக்கு முக்கியமான சிஷ்யர். ஆனால் தான் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி இந்த நம்ம மதத்தை பரப்பணும். மதத்தை பரப்புறது சனாதன தர்மம் எல்லார்ட்டைக்கும் போய் சேரணும் எங்களுக்காக தான் உலக மகாநாடு, மதங்களுக்காக உலக சமய மாநாடு சிகாகோவில எல்லாம் வச்சிருக்காங்க. எத்தனையோ நாடுகளை வைக்கிறாங்க. எல்லா நாடுகளுக்கும் விவேகானந்தர் போறாரு. ஒரு நாடுன்னு இல்லை, பல நாடுகளுக்கு போயிருக்காரு அவரு. நம்ம அமெரிக்கா போனது மட்டும் நமக்கு தெரியும். ஆனா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கூட போய் பெரிய பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் ஏன் கொடுத்தாருன்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல திட நம்பிக்கை, தன்னம்பிக்கை நமக்கு வரணும்னா என்ன நம்ம நினைச்சோம், அந்த ஆத்ம நிலையில் போகணும்ங்கிறதுக்காக தான் என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகங்கள். நைனம் சிந்தந்தி சஸ்தானி நைனம் தகதி பாவக ந சைனம் கிளேதயந்தி ஆபக ந சோஷயதி மாருதக. மாருத்தம் என்ன அது நான் கேட்பேன். மாருத்தம் தமிழ்ல கூட ஒரு பாட்டுல வரும். மாருத்த என்ன காற்று. ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே என்ன வரும். ஏன்னா அந்த பாட்டு சொன்னா இப்போ மாருத்தம்ங்கிறது காற்றுங்கிறது மறக்காது. ஒரு தென்றல் காற்றுக்கு மாருத்த. அப்போ காற்று காற்று நம்ம ஏதாவது ஈரமா இருந்தா உலர்த்திடும் இல்லைங்களா, காய வச்சிடும். ஆனா ஆத்மாவை கட் பண்ணவும் முடியாது, அது என்ன ஈரப்படுத்தவும் முடியாது, காயவும் அதை உலர்த்தவும் முடியாது. அப்பேற்பட்டது ஆத்மா. உடலுக்கு அதெல்லாம் முடியும், கட் பண்ணலாம் இல்லையா. விரல ஒரு சின்ன கட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஐயோ ரத்தம் வருது அது இது நம்ம கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம் இல்லைங்களா. ஆனா இந்த ஆத்மாவுக்கு அதெல்லாமே இல்லை. அதுக்கு ஒருத்தருமே என்ன அணுக முடியாது. அவ்வளவு தெய்வீகம், உயர்ந்த தெய்வீகம். அதைத்தான் அவர் சொல்றாரு. அச்சிந்தியோயம் அவத்தியோயம் என்று கூட எல்லாம் அவர் நித்திய சாஸ்வதமா இருக்குது. ஸ்தானுகுன நிலையாக இருப்பது. இதையெல்லாம் சொல்லி என்ன பகவான் நமக்கு அதுக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போக எவ்வளவு பிரயத்தனம் பண்றாரு. அவரை நம்ம புருஷோத்தமனா கொண்டாடுறதுதான் 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோக.
பகவான் கொடுத்த ஒவ்வொரு நன்னம்பிக்கை, திட நம்பிக்கை கொடுக்கின்ற வாக்கியங்கள் கொடுத்தனால அவர் மேலானவர் என்றதற்காக வார்த்தை, முதல் வார்த்தையே ஸ்ரீ பகவானுவாச்ச ஊர்த்வ மூல மத சாக்கம். சாக்கம்னா அந்த கிளைகள், ஊர்த்வ மூல, மூலன்னா அந்த மூலங்கிறது வேர்கள், என்ன அதுதான் மூலமா இருக்கு. அதுதான் சத்து எல்லாம் மண்ணுல இருந்து உறிஞ்சிக்குது. மரத்துக்கு கடைசி இலை வரைக்கும் சத்து எப்படி போறது? அது எப்படி கிரீனிஷ் ஆயிருக்கு, சிலது ப்ரௌன் ஆகுது. சூரிய ஒளியினாலதான் பச்சையம் தயாரிக்கிறது, குளோரோஃபில் தயாரிப்பதுன்னு சொல்லுவாங்க. சூரியன் ஒளி இல்லைன்னா அதுக்கு அவ்வளவு கிரீனிஷ்னா இருக்க முடியாது. அதனால தான் சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறகு மண்ணில இருக்கின்ற, இப்போ மாங்கொட்டை போட்டா பலாமரமா வளரும்? மாமரம் தானே வளருது. அதுக்கு பீஜம் ரொம்ப முக்கியம். பீஜம்ங்கிறது என்ன, விதை. விதையும் முக்கியம். அதே நேரத்துல சத்துக்கள், அதுக்கான சத்துக்களை தான் அந்த விதை எடுத்துக்கும். நான் மனுஷனா பிறந்தா மனுஷன் மாதிரி தானே இருக்க பார்ப்பான், மனுஷனா தானே வளருவான், வேற மாதிரியா வளர முடியும்? அந்த மாதிரி தான் இந்த மாக்கொட்டை மாமரத்தை ஏற்படுத்துகின்றது. அப்போ ஊர்த்வ மூல மத அதக மதக, மூலம் என்ன, வேர். அது கீழே இருந்தாலும் அதுதான் ஆதாரமா இருக்கின்றது. அதனால இந்த தலைகீழ் மரத்தை ஒரு மெட்டபர், ஒரு ஓமானமா எடுத்து பகவான் அந்த ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் ஊர்த்வ மூல மத சாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். அவ்யயம் என்ன, அழியாதது, எப்பொழுதுமே நிலைத்து நிற்பது அவ்யயம். என்ன அவ்வளவு முக்கியமான ஒரு மரம், வேர் தான் உயர்ந்தது என்று காமிக்கிறதுக்காக வேர் தலைக்கீழா ஒரு மரத்தை நமக்கு ஒரு படமே போட்டு காமிப்பாங்க. அங்கே தான் பகவான் இருப்பாரு. பிறகு என்ன, தண்டு பாகத்து வழியா தான் சத்துக்கள் எல்லாம் கிடைக்குது, அதான் பிரகிருதி. அதுக்கு பிரம்ம ஒரு படம் காமிப்பாங்க. அப்புறம் தான் கீழே மேலே இருக்கின்ற கிளைகள் எல்லாம் கீழே இருக்கும், இலைகள் இன்னும் கீழே இருக்கும். இலைகள்னா மேலே இருக்கணும், ஆனா கிளைகள் இலைகள் கீழே இருக்குது. அதுல ஊர்த்வ மூல மத சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. பர்ணன இலைகள். சந்தஸ்னா நான் சொல்ல அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ், 8 சிலபிள் இருந்தாதான் அனுஷ்டுப் சந்த. இப்போ எல்லாமே லலிதா சாஸ்திரமா இருக்கட்டும், விஷ்ணு சாஸ்திரமா இருக்கட்டும், எல்லாம் அனுஷ்டுப் சந்தக தான் சொல்லுவோம். பகவத்கீதை அனுஷ்டுப் சந்தகன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா அனுஷ்டுப் சந்தை இல்லாம எந்த ஸ்லோகம் இருக்காது. முக்காசி அனுஷ்டுப் சந்தை 8+8 சிலபிள்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு வரியிலையுமே. ஆனா திருஷ்டுப் சந்தைங்கிறது நீட்ட வரிகள், அதுதான் நிறைய இருக்குது. 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்ஷனத்துல நீட்ட விஷயம் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அந்த டிராமட்டிக்கா இருக்கனால அங்க இதுல நிறைய திருஷ்டுப் சந்தை 11+11 சிலபிள்ஸ் இருக்கும். இந்த அத்தியாயத்திலையும் 2வது ஸ்லோகம் அதசோதம் பிரசுதாஸ்தஸ்ய சாக்கா குண பிரவருத்தா விஷய பிரவாலா அதட்ச மூலான் யனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்ய லோகே. கர்மங்களுக்கு பந்தமானவங்க மனுஷ்ய லோகம் என்றது மனிதர்கள் இருக்கின்ற இந்த லோகத்துல நம்ம என்ன எதுக்கு கட்டுப்பட்டவங்க இருக்கோம்னா, நம்ம செய்கின்ற செயல்களுக்கு கட்டுப்பட்டவங்க. நீ நல்ல செயல்கள் செய்தா நல்ல பிறப்பு இருக்கும், சாதாரணமா செஞ்சா சாதாரணமா பிறப்பு இருக்கும். இல்ல ஞானிக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வியாச முனிவர் பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய ஞானி, பெரிய விஷயங்கள் நமக்கு கொடுத்தவர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. ஏன் சொல்றோம்? விஷ்ணுவின் அம்சம் வியாசர் என்று நம்ம போற்றி வணங்குறோம். அப்பேற்பட்டவருக்கு ஒரு மகன், அவர் யாரு? சுகமுனி. சுகமுனி இன்னும் ஞானம், பிறந்த உடனே ஓடி போனாராம். பிறந்த குழந்தைய அசைறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அசைறது, சிரிக்கிறது, அலறதே பெரிய விஷயம். ஆனா ஓடி போறாரு, பெரிய ஞானி. அப்புறம் ஒரு 10 பெண்கள் போல பெண்கள் குளத்துல நீராடுறாங்க, குளிக்கிறாங்க. அவங்க வியாசம் வரும்போது எல்லாரும் சிலையை நல்லா முடிக்கிறாங்க, சிலையை வச்சு. ஆனா இவ சுகமுனி போகும்போது யாருமே அது கேர் கூட பண்ணல. அவள் பெரிய ஞானி, அவர் எதையும் பார்க்க மாட்டாரு, யாரையும் கூட கண்டுக்க மாட்டாரு, எதையுமே தப்பு கண்டுபிடிக்க மாட்டாரு. அப்பேற்பட்டவர் போனதுனால நாங்க அவரு ஒண்ணுமே, அவர் போகும்போது ஒண்ணும் எங்களுக்கு தோணல. ஆனா இவர் போக கொஞ்சம் நினைப்பு, என்ன அந்த உடலுக்கு ஒரு நினைப்பு வந்துச்சு, உடலை மறைச்சிக்கணும்ங்கிறது எல்லாம்.
அவரும் பார்க்காம தான் போறாரு. அவர் ஒன்றும் கேர் பண்ணல இந்த பெண்களை. ஆனாலும் இவருக்கு என்ன என்ன அந்த ஞானத்தில கூட கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா சுக்க முனியும் என்ன பாகவதம் 7 நாள்ல பரீட்சித் மகாராஜாவுக்கு கொடுத்தாரு. பரீட்சித் மகாராஜுக்கு ஒரு சாபம் இருக்கு. அவர் செத்த பாம்பை ஒரு முனிவர் தவம் செய்யும்போது அவர் கழுத்துல போட்டுட்டு வந்துடுறாரு. அந்த முனிவர் வந்து அதை கூட கேர் பண்ணல. அவர் பாட்டுக்கு தான் தவம் பண்ணிட்டே இருக்காரு, தியானத்திலேயே இருக்காரு மூழ்கி. ஆனா அந்த முனிவருடைய பிள்ளை வர்றாரு, அவருக்கு கோபம் வந்துருது. நீ 7 நாள்ல பாம்பு கடிச்சு நீ செத்து போயிடுவ. அந்த சாபம் யாருக்கு? பரிசுத்து என்கிறவரை வந்து துவாபர யுகத்தையும் கலியுகத்தையும் இணைக்கிறவர் நான் சொல்வேன். ஏன்னா துவாபர யுகத்துல என்ன பாண்டவர்களுக்கு ஒரே புத்திரன், அதாவது ஒரே புத்திரன், நிறைய புத்திரர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பாண்ட அதாவது யுதிஷ்டிரர், பீமன், பிறகு என்ன அர்ஜுனர், நகல, சகாதேவ், எல்லாருக்கும் என்ன திரௌபதி மேலாம் ஒரு பிள்ளைங்க இருக்காங்க அங்க. அவங்களுக்கு தவிர்த்து இப்போ சுபத்ரையோட அர்ஜுன் கல்யாணம் ஆகும்போ பிறந்தது யாரு? அபிமன்யு. அபிமன்யுடைய பிள்ளைதான் யாரு? பரீட்சித்து வயிற்றுல இருக்கும் போதே அதையும் அழிச்சிடணும் என்னதான் யாரு பாக்குறாரு? அந்த அஸ்வத்தாமா சிரஞ்சீவியா இருந்தாலும் துன்பப்பட்டுக்கினே இருக்காரு. அது வேணுமா? தேவையில்லையே இல்லையா? அவருக்கு மோட்சமும் இல்லை, இறப்பு கூட இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு பாவம் பண்ணிட்டாருன்னு எங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பரீட்சித்து மகாராஜா துவாபர யுகத்துக்கு இந்த பாண்டவ வம்சத்து சேர்ந்தவர். ஆனால் கலியுகம் உருவாகிறதுக்கு அவரே காரணம்னு கூட சொல்லுவாங்க. அவர் காரணம் இல்ல. ஆனா அந்த நேரத்துலதான் களி வந்து அவருக்கு பிடிச்சிருது. களி பிடிச்சதுனால தான் இந்த சாபமும் கிடைக்குது. 7ஆம் நாள் இறந்துடுவேன்னு சொல்லி. அப்போ 7 நாட்குள்ள பகவான் பத்தியே நான் கேட்கணும். அதனாலதான் 7 நாட்கள் தான் பாகவதம் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் சதாப்தம், அதாவது 7 நாள்கள் சொல்றதுதான் நடக்கும். நான் 7 நாட்கள் அவர் கேட்டதுனால அவர் அந்த பாம்பு வர்றதுக்கு முன்னாடியே மோட்சம் அடைஞ்சிடுறாரு. அந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு பக்தியை பத்தி சிரவணம் முதல்ல வேணும். சிரவணம் பிறகுதான் உபாசனம் பண்றது, பிறகு கீர்த்தனம் பண்றது இல்லையா? வேதங்கள்ல 3 காண்டம் இருக்கு. முதல் காண்டம் வந்து என்ன பார்த்தோன்னா கர்ம காண்டம் சொல்றாங்க. கர்மங்கள்னா பூஜை செய்யறது, வேண்டுதல் வைக்கிறது, கோவிலுக்கு போறது, இதெல்லாம் என்ன அதெல்லாம் கொஞ்சம் என்ன நல்ல பக்தி தான். ஆனாலும் அதை விட சிறந்தது உபாசனம், கீர்த்தனம் செய்யறோம். நம்ம உச்சரிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் பாடுறோம், உச்சரிக்கிறோம். அதெல்லாம் வந்து 2வது நிலை, கொஞ்சம் உயர்ந்தது. அப்புறம் ஞான காண்டம் இருக்கு. அந்த ஞான காண்டத்துக்கு தான் இந்த பகவத்கீதை மிகவும் ஆதாரம் என்ன சொல்லலாம். ஏன்னா எல்லா வேதங்களின் சாராம்சம் இது. உபனிஷத்தின் சாராம்சம். அந்த ஞான காண்டமான உபனிஷத்துக்கே சாராம்சம் சொன்ன பிறகு என்ன இதுல இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்கு. அதனால இந்த புருஷோத்தம யோகத்துல அதுல வந்து ரொம்ப அவர் சொல்லிக்கிறாரு. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அப்புறம் நானே தான், அந்த மறதியும் நான் தான் சொல்லிடுறாரு பாருங்க. ஞானமும் நான் தான் உங்ககிட்ட உங்க ஹிருதயத்திலே சந்நிவிஷ்டக நிவாசம் பண்றேன். நிவிஷ்டகன்னு சொல்றாரு. சர்வச அகம் எல்லாற்றையுமே நான் நிவாசம் பண்றேன். சன்னிவிஷ்டகன்னு வருது. ஜெகன் நிவாசம் என்னது? ஜகமே நிவாசம் பண்ணுது பகவான் கிட்ட. ஆனா ஜெகன் நிவாசம் நம்ம சொல்லல பகவான. அதே மாதிரிதான் சன்னிவிஷ்டக. சர்வசிய சாகம் ஹிருதி நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்காரு. ஹிருதி சன்னிவிஷ்டக மத்த ஸ்மிருதி என்ன? ஞாபக சக்தி நான் தான், ஞானமும் தான். அதாவது மத்த என்ன சொல்றாரு? நானே நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. என்னவா இருக்கிறேன்? ஞாபக சக்தி மட்டும் இருந்தா போகாது. சில கெட்டதெல்லாம் மறக்கணும் இல்லையா? அந்த மறக்கிறதும் நானே. அபோகனம்னு சொல்றாரு. அதுக்கு அபோகனம் வேதேஷ சர்வைரகமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். நானே வேதம், பகவானே தான் வேதம். அப்புறம் என்ன? வேதாந்த கிருத்ன்னு சொல்ற, அந்த வேதாந்தத்தையும் செய்தவனே நான் தான், வேதாந்த கிருத்துன்னு சொல்றாரு பாருங்க. இவ்வளவு ஒரு உத்தம புருஷர்ன்னு நமக்கு தெரிகிறது. இந்த மாதிரி பல ஸ்லோகங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். கடைசியில அந்த 15வது அத்தியாயத்துல இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதம் முக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருத கிருத்யக்ஷ பாரத. நம்ம பரத குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே
அவர் அர்ஜுனன் கேட்கிறாரு பரதா என்ன அவரை மட்டும் நம்ம அவர் குறிக்கல, நம்ம எல்லாரையும் குறிக்கிறாரு. ஏன்னா பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம பகவானுடைய பிரியமானவர்கள் ஆயிரும். பிரியோசிமே சகாசேதி, நீங்க பிரியமானவர்கள், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொல்றாரு. அப்புறம் நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வரக்கூடாது? நல்லவே நம்பிக்கை வரலாம். என்ன அதனால கிருத்த கிருத்தியன நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன், எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டேன், அந்த திருப்தி ஏற்படணும். அதான் கிருத்த கிருத்தஞவா இருக்கணும். கிருத்த கிருத்தஞ பாரதன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன புத்திமானா இருக்கிறது என்ன அது? கொஞ்சம் பகவானுடைய ஞானத்தை குஹ்யத்தமம் சொல்றாரு. குஹ்யம், குஹ்யத்தரம், குஹ்யத்தமம் என்ன 3 விதமா. இப்போ பாசிட்டிவ் டிகிரினா குட் என்ன சொல்லுவோம். அப்புறம் கம்பேரிட்டிவ் டிகிரில அது குட் என்ன ஆகும்? பெட்டர் ஆகும். சூப்பர்லேட்டிவ் டிகிரில பெஸ்ட், தி பெஸ்ட்னா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லல. அதனால தான் குஹ்யத்தமம், இது உயர்ந்த ரகசியம் நான் சொல்றேன். இது குஹ்யத்தமம் சாஸ்திரம், சாஸ்திரத்திலே ரொம்ப சாஸ்திர நூல்களே மிக உயர்ந்த ரகசியம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்க படிச்சு மேலானவர்கள் ஆகணும். அனக என்ன குற்றமற்றவர்கள் என்ன அர்த்தம். அக என்ன குற்றம், அனக. அனகன்னு யாரு சொல்றாரு? அர்ஜுனன் சொல்றாரு, நம்மளையும் தான் சொல்றாரு. படிக்கிறவங்களுக்கு, அந்த டீப்பா படிக்கிறவங்களுக்கு தான். சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு என்ன புல்லு மேய்கிற மாதிரி சொல்லுவாங்களே, மேல் புல்லு மட்டும் மேய்ஞ்சிட்டு போயிடுமா சில மிருகங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன ஃபுல்லாவே அதே என்ன நம்ம பேசணும், சொல்லணும், அதை ஜீரணிச்சுக்க வச்சுக்கணும். நம்ம ஃபாலோ பண்றத ஜீரணிக்கிறதுன்னு அர்த்தம். ஃபாலோ பண்றதுக்காக நிறைய இருக்கு. மாமே வசம் மூட மாமேவ மசம் முடக மாம் ஏவ அசம் மூடக ஜானாதி புருஷோத்தமம். ஜானத்தின புரிஞ்சுக்கிறது. நான் புரிஞ்சுக்கணும், பகவான் தான் என்ன நம்ம பெரியவன், பெரியவர் என்ன புரிஞ்சுக்கிறவங்க யாரோ அவன் தான் என்ன பகவானை கண்டுக்க முடியும். ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதி மாம் சர்வ பாவேன பாரத. சர்வ பாவேன எந்த நிலையில இருந்தாலும் என்ன, ஒரு அம்மா எங்க வீட்டுல வேலைக்கு உதவி செய்ய வருவாங்க. அவங்க குளிக்கும் போது என்ன அவங்க எல்லாரும் எதுவுமே கிணத்து தண்ணி எரிச்சு குளிப்பாங்க. அப்போ என்ன ஒரு இது அவங்க எல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப அந்த பாத்ரூம் இல்லாம இருக்கும். ஆனா கூட எல்லாரும் அவங்கள பார்க்கவும் முடியும், அவ்வளவு பக்தியா செய்வாங்க. ஒவ்வொரு அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி இறைக்கிற ஒரு சின்ன வாளி இருக்கும் இல்லையா, அந்த வாளி ஒரு ஃபர்ஸ்ட் ஊத்திக்கும் போது என்ன ஓ கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, அப்புறம் கோவிந்தா முகுந்தா எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்வளவு பக்தி. குளிக்கும் போது கூட நீங்க என்ன அப்படி கும்பிட்டுக்கிறீங்கன்னா எப்ப வேணாலும் கும்பிடலாம். அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சர்வவித் பஜதிமாம். சர்வவித் ஆயிட்டோம்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க, எல்லா அறிவும் சர்வவித்னா பிரம்மவித்னா பிரம்மனை புரிஞ்சுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க இல்லையா. இது பிரம்மவித் விட சர்வவித்னு கொஞ்சம் என்ன மேலம், எல்லாமே தெரிஞ்சவங்க. சர்வவித் பஜதிமா. பஜத்தினா எப்பவும் நம்ம அவரே வணங்குகின்றோம், துதிக்கின்றோம். அதுதான் பஜதிமாம் சர்வ பாவேன. ஒரு நல்ல மனதோட, முழு மனதோட, சர்வ பாவேன பாரத. நல்ல பாவத்தோட, நல்ல முழு மனசோட செய்யறதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அதுதான் சர்வ பாவேன பாரத. அதுக்கு நான் அவருக்கு 12வது அத்தியாயத்திலையும் ஒரு உறுதி கொடுக்குறாரு. பிரதிஜானே பிரியோசிமே என்று சொல்றாரு. ஏன்னா நான் உறுதியா சொல்றேன், உனக்கு எனக்கு பிடிக்கிறது எதுக்குன்னா மாமே வைஷசி யுக்துவைவம் ஆத்மானம் மத் பராயணகன்னு 9வது அத்தியாயத்துல சொல்றாரு. இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்காரு, நீ நல்ல என்னுடைய பக்தனா இருக்கனாத்தான் நான் இது உனக்கு சொல்றேன் என்கிற மாதிரி சொல்றாரு. அப்போதான் என்ன ரொம்ப நல்ல நல்ல ஸ்லோகங்கள் நம்ம இன்னும் கூட நிறைய இருக்கு பார்க்க போறோம். இந்த 15வது அத்தியாயத்துக்கு தொடர்ச்சி தான் என்ன 16வது அத்தியாயம். 16 தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். அசுர புத்தியும் என்ன தெய்வ புத்தியும் பத்தி கொஞ்சம் சொல்ல போறாரு. அதுலயும் என்ன அசுர பக்தி அசுர குணம் உடையவங்க எல்லாம் என்ன எப்படி இருப்பாங்க, ரஜசு தமஸ் அதிகம் இருக்கும். அந்த தெய்வீக குணம் என்ன சொல்லும் போது என்ன இருக்கும், சாத்விகம் அதிகமா இருக்கு. ஏன்னா தெய்வ அசுர விபாக யோக என்கிறது சொல்றாரு. அசுர பாவம் நமக்கு இருந்தது பிடிக்கவே பிடிக்காது. நீ கொஞ்சம் தெய்வீக குணத்துல இருக்கமா ஏன்னா யாராவது சொன்னா நமக்கு நெசமாவா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம், உடனே ஒத்துக்கிறோமா இல்லையா, ஆனா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பக்தி மேலிடுகின்றது.